ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைவன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் அவர் சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தும்படியாக இந்த ஆராதனை அநேகருக்கு ஆசீர்வாதமுள்ள ஆராதனையாய் மாறும்படியாக, அநேகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் தொடப்பட நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். எங்களோடு கூட இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாம் நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். அதுபோல் இந்த ஆராதனையினுடைய இந்த யூடியூப் லிங்கை நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அநேகர் இதை பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் ஆண்டவருடைய வார்த்தையினால் தொடப்படும்படியாகவும் நீங்களும் நானும் முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த காலவேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு தந்த பெரிய கிருபைக்காய், ஸ்லாக்கியத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த காலை வேளை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க என் ஆண்டவரை கிருபை தருவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே இந்த வீடியோவை பார்க்குற, இந்த ஆராதனையை பார்க்குற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவரை தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை திருசமூகத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களை ஆட்கொண்டு எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் பாடுகிற பாடல், நாங்கள் தியானிக்க போகிற வேத வசனம், நாங்கள் செய்விருக்கிற ஜெபம் எல்லாவற்றையும் திருசமூகத்தில் நான் தருகிறோம். கர்த்தர் எங்களுக்கு இப்படி ஒரு டெக்னாலஜி தந்திருக்காய், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு கூட இசைக்கருவி வாசிக்கிற உங்களுடைய மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் பல இடையூறுகள் மத்தியிலும் இதை நாங்கள் ஆண்டவரே இந்த ப்ரோக்ராம் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற காரியத்தை சரியாய் நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல நாங்கள் நடக்க எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த ஆராதனை பொறுப்பை நீங்க எடுத்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் மறுபடியும் வாழ்த்துகிறேன். சில பாடல்களை பாடி நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் இதை ஃபோனில் பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம், எந்த மொபைல் டிவைஸில் பார்க்கலாம், எதில் பார்த்தாலும் சரி, கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். இந்த பாடல்களுடைய லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டிருக்கும். ஆகவே இந்த காரியத்தை நீங்கள் பார்த்து சந்தோஷமாய் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். முதலாவது பாடல் இப்படி இருக்கிறது. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். கைகளை தட்டி உற்சாகமாக எல்லோரும் சேர்ந்து Jesus, we bless you Lord. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவாய். நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவாய். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம்.
நாட்கள் கொடியதாய் மாறிடுதே. காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். எத்தனை நாடுகள் இந்நாட்களில் கர்த்தரின் பணிக்கு தான் கதவடைத்தார். எத்தனை நாடுகள் இந்நாட்களில் கர்த்தரின் பணிக்கு தான் கதவடைத்தார். திறந்த வாசல் என்று உனக்கெதிரில் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். திறந்த வாசல் என்று உனக்கெதிரில் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். திறவுண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே. காலத்தை ஆதாயம் செய்திடுவாய். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே. காலத்தை ஆதாயம் செய்திடுவாய். விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு. அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு. அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். திறவுண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே. சொல்லுவோம், காலத்தை ஆதாயம் செய்திடுவாய். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே. காலத்தை ஆதாயம் செய்திடுவாய். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிடுமே. நம்மிடம் உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே. காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இருள் சுடும் காலம் இனி வருதே. நாட்கள் பயன்படுத்தும் இருள் சுடும் காலம் இனி வருதே. அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் சேர்ந்து சொல்வோமா? திறவுண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுவே. காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுவே. காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுவே. காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுவே. காலத்தை ஆதாயம் நாம் செய்திடுவோம். இருள் சொல்லும் காலம் வருகிறது. அருள் உள்ள நாட்கள் என்று சொன்னால் கிருபையின் நாட்களை நாம் பயன்படுத்த வேண்டும். திறவுண்ட வாசல் அடைபடுவதற்கு முன்பு ஆண்டவர் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்கிற ஆட்கள் யார் என்று தேடுகிறார். நாட்கள் கொடிதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் அநேக காரியங்களை, நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், காலத்தை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். ஜீசஸ், எத்தனை நாடுகள் இந்நாட்களில் கர்த்தரின் பணிக்கு தடை விதித்தனர். திறந்த வாசல் நமக்கு எதிரே உண்டு. அதை பயன்படுத்துகிற மக்கள் ஞானவான்கள், விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு. அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லுகிற
நாட்கள் இன்று வேண்டும். ஜீசஸ் திறவுண்ட வாசல் அடைபடுவதற்கு முன்பு நாம் செல்ல வேண்டும். மிக அருமையான அற்புதமான பாடல். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு பாடலை பாடி நம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இதுவும் ஒரு பழைய பாடல். இஸ்ரவேல் என் ஜனமே இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கம் உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேல் என் ஜனமே. சேர்ந்து பாடுவோமா? கைகளை தட்டி நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தரை ஆராதித்து துதிக்கிற சமயம் சேர்ந்து பாடுவோமா? Oh, we bless you Jesus. கைகளை தட்டி. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேல் என் ஜனமே, இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விலக்கி விட்ட பஸ்காட்டு குட்டி, பார்வோன் கைக்கு விலக்கி விட்ட பஸ்காட்டு குட்டி, ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு, ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. கைகளை தட்டியோ. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், இடற வேண்டாம். யெகோவா யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்குவின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே, பங்குவின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. சொல்லுவோம். இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் வழி வேண்டாம். சத்துருக்களை சிதறடித்த சர்வவல்ல தேவன், சத்துருக்களை சிதறடித்த சர்வவல்ல தேவன், யுத்தத்தில் முன்னே சென்று ஜெயம் எடுத்தாரே, யுத்தத்தில் முன்னே சென்று ஜெயம் எடுத்தாரே. இஸ்ரவேல் என் சொல்லுவோம் என்றும் இடறிட வேண்டாம்.
யெகோவாவும் தெய்வமானால், யெகோவாவும் தெய்வமானால் நீ எதற்கும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால், உன் தெய்வமானால் நீ எதற்கும் பயம் வேண்டாம். சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன். சொல்லுவோமா? சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன் யுத்தத்தில் உன் முன்னே சென்று, ஜெயம் எடுத்தாரே. யுத்தத்தில் உன் முன்னே சென்று ஜெயம் எடுத்தாரே. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே, பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன்னை தயங்காதே, தயங்காதே, மனம் கலங்காதே, தெய்வம் வீரம் காத்தே. பயப்படாதே, கலங்காதே, தெய்வம் வீரம் காத்தே. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே, இஸ்ரவேல் என் ஜெயமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். மிக அருமையான ஒரு பழைய பாடல். இந்த பாடல் சொல்லுது, இஸ்ரவேலே என் ஜனமே நீ என்றும் இடறிட வேண்டாம். நான் பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் இடறல் வருகிறது. நிறைய நேரங்களில் நமக்கு பிரச்சனை வருகிறது. சில நேரத்தில் நமக்கு ஒரு விதமான கலக்கம் வருகிறது. நான் என்ன செய்ய போகிறேன், நான் எப்படி இதை ஃபேஸ் பண்ண போகிறேன், எப்படி இதை நான் கடந்து போக போகிறேன்னு சொல்லி நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறது உண்டு. நிறைய நேரங்களில் வருத்தத்தோடு இருக்கிறது உண்டு. இந்த பாடல் சொல்வது, இஸ்ரவேலே என் ஜனமே நீ இடறிடாத. ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் கொடுக்குறாங்க. ஏன்னா யெகோவா உன் தெய்வமானதுனால நீ பயம் வேண்டாம் உனக்கு. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, do not fear because the God Jehovah is your king. யெகோவா உன்னுடைய தெய்வம், யெகோவா என்னுடைய தெய்வம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் பயப்படாதீங்க. இந்த பாடலுடைய இந்த முதல் சரணம் எனக்கு எப்பயுமே இந்த பாடலை பாடும் பொழுது நான் ஃபேசினேட் ஆவேன். பிகாஸ் திஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, no, it says ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. அப்படின்னா என்ன? ஓம் புயம்னா கை, ஓங்கும் புயம்னா என்ன? இப்படி தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன்ல, அதுதான் ஓங்குற புயம், ஓங்கி அடிக்கிறது. அப்ப இந்த பாடல் ஆரம்பனா ஓங்கி அடிக்கிற கையும் பலத்த கரம், அந்த கரம் வந்து பலத்த கரம். So wherever you are going, இந்த பாடல் ஆசிரியர் இப்படி பாடுகிறார், ஓங்கும் புயமும் பலத்த கரம் உங்க பக்கத்திலே இருக்கு. தாங்கும் கிருபை ஒரு சைடுல, தயவு இரக்கம் தாராளமா இருக்கிறது. அதனால நீங்க பயப்படாதீங்க. பார்வோன் கைக்கு உங்களை விலக்கி மீட்டார், செங்கடலில் வழி திறந்தார், சத்துருக்களை சிதறடித்தார். பயப்படாதே சிறுமந்தையே, தயங்காதே, கலங்காதே, தேவன் உன்னை தினம். பாடல் சில வரிகளை நம்ம திரும்பி பாட போகிறோம், சேர்ந்து சொல்லுவோமா? ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்க
பக்கமேயுண்டு. சேர்ந்து சொல்லுவோம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா என் தேவன், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விலக்கி மீட்ட பஸ்காட்டு குட்டி, பார்வோன் கைக்கு விலக்கி மீட்ட பஸ்காட்டு குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. இஸ்ரவேல் கைகளை தட்டி ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா சொல்வோம், தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே. பங்கமின்றி பாலைவனத்தில் வரமறித்தாரே, பங்கமின்றி பாலைவனத்தில் வரமறித்தாரே. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். கடைசி சரணத்தை பாடுவோமா சேர்ந்து? பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன்னை பண். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன்னை பண். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தெய்வம் தினம் காப்பே. தயங்காதே மனம் கலங்காதே, உன் தெய்வம் தினம் காப்பே. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுமா? யெகோவா என் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயத்தோடு இருக்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, யெகோவா என் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். அல்லேலூயா. யெகோவா நம்முடைய ஆண்டவர் ஜீசஸ், அவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் வல்லமையுள்ளவர், அவரை போல ஒருவர் இல்லை. அவர் வேதவசனம் சொல்கிறது, தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தார். எத்தனை முறை இடறி கீழே விழுந்தாலும் அத்தனை முறையும் உன்னை தூக்கி நிறுத்தினார். எத்தனை முறை ஆண்டவரை விட்டு வழி விலகி நீங்களும் நானும் சென்றாலும் அத்தனை முறையும் அன்போடு நம்மை அணைத்துக் கொண்டார். ஆகவே ஆண்டவரை நாம் ஒரு நாளும் அவர் செய்த நன்மைகளை நாம் மறக்க முடியாது. ஏனென்று சொன்னால் a God is a great God, a God is an awesome God, a God is somebody who is unfathomable. அவரை புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்ட நிலையில் அவருடைய அன்பு இருக்கிறது.
unconditionally he loves us, and that is the Lord we worship. அப்பேற்பட்ட பெரிய ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். வேதவசனம் சொல்கிறது, அவர் எல்லா துதி கன ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரமானவர். Praise the Lord. இப்பொழுதும் கூட ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்பதற்கு அவர் சமூகத்தில் கடந்து வருகிறோம். Let us pour our hearts into God's presence and say, Lord, I want to worship you. உம்மை நான் ஆராதிக்கிறேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நான் உயர்த்துகிறேன். நீர் எல்லா துதி கன ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரர். உம்முடைய நாமத்தை நான் எல்லா நாமங்களுக்கு மேலாக நான் உயர்த்துகிறேன். அப்படியே எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஹalleluya Hallelujah, Hallelujah. எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம் ஆண்டவரை. Hallelujah, 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 Hallelujah. We worship you, Lord. Hallelujah. Oh, Hallelujah, Hallelujah. சேர்ந்து சொல்லுவோம். Hallelujah, Jesus. Hallelujah. உம்மையே ஆராதிப்பேன். Jesus, we worship you, Lord. Oh, நன்றி ஆண்டவரே. Hallelujah. என்னோடு சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவோமே. Oh, hallelujah. We worship you, Lord. Oh, hallelujah. Oh, Jesus. Hallelujah. We worship you, Lord. Hallelujah. 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 என் நாட்கள் முடியும் வரை சொல்லுவோமா, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை. கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை, இயேசுவே உம்மை மாத்திரமே, உம்மையே ஆராதிப்பேன். இயேசுவே உம்மையே, உம்மையே ஆராதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை கைகளை தட்டி ஆண்டவரை நாம் ஆராதித்து பாட போகிறோம். உம்மையே நான் ஆராதிப்பேன். ஓ ஜீசஸ், கைகளை தட்டி ஆராதனைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமானவரை, ஓ ஜீசஸ், அவரை மாத்திரம் உயர்த்துவோம். He is worthy of all our praises. சென்று சொல்லுவோமா, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோமா சேர்ந்து, உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே
எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன். கைகளை தட்டி சொல்லுவோமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை அப்பா உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். எஸ் உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும், அத்தனையும் எத்தனை முறை இடறினாலும் நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீ. எத்தனை முறை இடறினோம், எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மறுபடியும் நடக்க வைத்தீ. கைகளை தட்டி என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீ. கைகளை தட்டி சொல்லுவோமா? என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை இயேசுவே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை இயேசுவே, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். நம்ம இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் உங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை
உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன். I bless you, Father. I bless you, Lord. நன்றி ஆண்டவர். கண்களை மூடி ஆண்டவரை துதிப்போம், தொடர்ந்து துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அவர் எல்லா நாமங்களுக்கு மேலான ஆண்டவர். வேதவசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வரும் பொழுது நாம் பலனடைந்து எல்லா இடங்களிலும், எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகம் முழுவதிலும் அவருக்கு சாட்சிகளாய் மாறுவோம் என்று திருவசனம் சொல்கிறது. நிறைவான ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் மாறி போகும். அவர் வந்தால் முடியாதது, சாத்தியமாகாதது என்கிற ஒன்று கிடையாது. விசுவாசத்தோடு கூட கர்த்தரை ஆராதித்து நாம் உயர்த்த போகிறோம். வனாந்தீரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த காலவேளையில என் வாழ்க்கை வனாந்திரமாய் இருக்கிறது, என் வாழ்க்கை பாழாய் கிடக்கிறது. ஆனா நீங்க வந்தா என் வாழ்க்கையின் சூழ்நிலை மாறும். நீங்க வந்தீங்கன்னா என் வாழ்க்கையில முடியாது என்று நான் நினைத்திருக்கிற, உடைந்து போய் இருக்கிற, நாசமாய் இருக்கிற, அவமானப்பட்டிருக்கிற, அசிங்கப்பட்டிருக்கிற, கேவலப்பட்டிருக்கிற, பலவிதமான பிரச்சனைகளினால சூழ்ந்திருக்கிற என் வாழ்க்கை, முடியாத வாழ்க்கை சாத்தியமாய் மாறும். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது என் வாழ்க்கை நிறைவாய் மாறும். என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறும், என் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் மாறும், என் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனம் மாறும், என் வாழ்க்கையில சுகவீனம் மாறும். சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. எல்லாரும் சேர்ந்து, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. சொல்லுவோம், அப்பா, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. அப்பா, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியம். நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே அப்பா நீர் வாருமே, நிறைவே, ஓ நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. சொல்லுவோம், அப்பா,
முடியாததும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, நீர் வந்தால் என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். நான் வாழ்க்கையில முடியாதது என்று நினைத்திருக்கிற ஒவ்வொன்றும் இந்த காலங்களில் என் வாழ்க்கையில மாறும். ஆண்டவரே, நிறைவான ஆவியானவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை மாற்றுங்கப்பா, என் வாழ்க்கையில் இருக்கிற இயலாமையை மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சேர்ந்து பாடுவோமா கண்ணீரோடு. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. அப்பா, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. சொல்லுவோம், நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. அப்பா, ஆவியானவரே, பலவீனமான உங்க பகுதிகளில் கைகளை வைத்து சரீரத்தில் ஆண்டவர் பாசலாம், ஆண்டவரே என் பாடியில நான் ரொம்ப பலவீனமா ஃபீல் பண்றேன். என் தலையில, என் கையில, காலில், இடுப்புல, முட்டுல பல பிரச்சனைகளோடு கூட நான் இருக்கிறேன். ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல் போக கூட முடியாத சூழ்நிலையில இருக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போக பணம் இல்லாமல் இருக்கிறேன். ஆனா நம்முடைய வேதவசனம் சொல்கிறது, நீர் வந்தால் என் பலவீனம் மாறும், நீர் வந்தால் என் சுகவீனம் மாறும். நீங்க வந்தா என் வாழ்க்கையில சுகம் கடந்து வரும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சேர்ந்த ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே என் பலவீனம் எல்லாம் மாறும், என் சுகவீனம் எல்லாம் மாறும். நீர் வந்தால் போதும், என் வாழ்க்கை மாற்றப்படும் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் பலவீனமான பகுதிகளில் உங்கள் கைகளை வைத்து ஆண்டவரை பார்த்து கண்களை மூடி கைகளை உயர்த்தி சொல்லுவோமா. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறுவே, என் முடியாததும் சத்தியம் சொல்லுவோமா இயேசுவே. நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறுவே, முடியாததும் சாத்தியமாகுமே. அப்பா, நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறுமே. என் வாழ்க்கையில முடியாதது சாத்தியம். எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் வேண்டுமே. ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, வரும்போது குறைவெல்லாம் மாறுமே. நிறைவான அப்பா, இங்க வரும்போது என் குறைவெல்லாம் மாறும், சூழ்நிலை மாறும், என் கண்ணீர் மாறும், என் கவலை மாறும், என் பிரச்சனை மாறும், உடைந்து போன என் குடும்பத்தின் சூழ்நிலை மாறும், என் வருமானத்திற்கு குறைவு மாறும், என் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் மாறும், என் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாத குறைச்சல் மாறும், என் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும், சமுதாயத்தில் நான் உயர்ந்த நிலைக்கு வருவேன்,
ஊழியத்தில் உடைந்து போயிருக்கிற என் ஊழியம் மாற்றப்படும். கண்ணீரோடு கூட இருக்கிற, பிரிவோடு கூட இருக்கிற என் வாழ்க்கை மாற்றப்படும். ஏன்னா நீங்க வந்தீங்கன்னா உங்க சூழ்நிலை மாறும். நீங்க வந்தீங்கன்னா எங்க பிரச்சனை மாறும். நீங்க வந்தீங்கன்னா எங்க வாழ்க்கை மாற்றப்படும். இந்த காலை வேளையில எங்க சபையை உம்முடைய சமூகத்துல தருகிறோம். ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஆண்டவர் தொடுவீராக. அப்பா, பிரச்சனைகள் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, கண்ணீர் மாறட்டும். ஆண்டவரே, வருமான பிரச்சனைகள் தீர்ந்து போகட்டும். ஆண்டவரே, தொழில தொய்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க நினைக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஜீவ ஒளியாய் உம்மிடத்திலே ஆண்டவரே வல்லமையை பெற்றுக்கொண்டு கழுகுகளை போல எழும்பி பிரகாசிக்க, எழும்பி பறக்க கர்த்தரை கிருபை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே கடந்து வரும்படியாய் இந்த காலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இப்பொழுதும் கூட ஆண்டவரே சில காரியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கவிருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, குறிப்பாக ஆண்டவரே எங்கள் தேசத்துல, ஆண்டவரே இந்திய தேசத்துல ஆண்டவரே இந்த கொரோனாவின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, நாளுக்கு நாள் அநேக மக்கள் மரணிக்கிறதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காரியங்களுக்காய் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆண்டவரே, இந்த கொரோனா டிசீஸ்ல இருந்து ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவரே தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கடந்து வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வல்லமை ஆண்டவரே தேசத்தின் மேலே கடந்து வரும்படியாய், ஆண்டவரே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், வியாதியிலிருந்து கடந்து மீண்டு வரும்படியாய் என் ஆண்டவரே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நோயின் தாக்கம் குறைய கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த COVID-19 டீம்ல ஒர்க் பண்ணுகிற ஒவ்வொரு ரிசர்ச் சயின்டிஸ்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, இந்த டெஸ்டுக்காக அநேக வேக்சினேஷன் அநேக மக்களுக்கு செலுத்தப்பட்டிருக்கிறதை அறிந்திருக்கிறோம். சீக்கிரத்தில் ஆண்டவரே இதற்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட, ஆண்டவரே வேக்சினேஷன்ஸ் ஆண்டவரே காமன் பர்சனுக்கு வந்து கிடைப்பதற்கு என் ஆண்டவரே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, இந்த COVID-19னால ஆண்டவரே அநேகர் உயிர் இழந்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். திக்கற்றவர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஆண்டவரே நீர் தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, அவர்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே பாதுகாத்து நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்திற்கு நீர் தலைவனாய் இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரே, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே கண்ணீரை துடைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அதுபோல ஆண்டவரே இந்த கோவிட் டீம்ல ஒர்க் பண்ணுகிற டாக்டர்ஸ், நர்சஸ்க்காக, ஆண்டவரே துப்புர பணியாளர்களுக்காக, ஆண்டவரே அதுபோல ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற போலீஸ்காரர்களுக்காக, ஆண்டவரே அப்பா, காய்கறி கடைகள் வைத்திருக்கிற, மளிகை கடைகள் வைத்திருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே நிறைய டாக்டர்ஸ் அப்பா ஆண்டவரே இந்த வேலைக்கு வராத இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீர் மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அநேக டாக்டர்ஸ் ஆண்டவரே அப்பா தியாகத்தோடு கூட வேலை செய்ய, தியாகத்தோடு கூட ஃப்ரண்ட் லைன் வருவதற்கு நீ கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சீக்கிரத்தில் இந்த பேண்டமிக் ஆண்டவரே காரியம் நிறைவடைந்து நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைகளாக, வெற்றி ஆண்டவரே வெற்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் வெளியே வருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே, இந்த கொரோனா டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருக்க உலக நாடுகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அமெரிக்காக்காக, இத்தாலிக்காக, பிரான்ஸ்க்காக, ஜெர்மனிக்காக, ஆண்டவரே ஈரானுக்காக, குவைட்டுக்காக, கனடாக்காக, ஆண்டவரே இன்னும் பல தேசங்கள்ல மக்கள் ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரையும் நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம். ஜெப ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்.
ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் நிலவுகிற ஆண்டவரே பொருளாதார நெருக்கடிக்காய் ஜெபிக்கிறேன். குவைட் தேசத்தில் இருக்கிற பொருளாதார நெருக்கடிக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, 8 லட்சம் பேர் குவைட்டில் மட்டும் வேலை இழந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்தியாவிலும் அதே போல ஆண்டவரே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஜனங்கள் வேலை இழந்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அநேகர் பிரச்சனைகளில் ஆண்டவரே கஷ்டத்தில் ஆண்டவரே இருக்கிறார்கள். ஆண்டவரே, பொருளாதார சரிவில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அற்புதம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். சாரிபாத் விதவையினுடைய வீட்டில் ஆண்டவரே மாவையும் எண்ணெயையும் ஆசீர்வதித்த ஆண்டவர், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், தேவைகளை சந்திக்கும்படியாய் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். குறிப்பாக எங்களுடைய திருச்சபை மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த 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 பேண்டமிக் சீசன்ல ஆண்டவரே அவர்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. நீ கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் தருகிறவர். நீ தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், அதுபோல ராகுல்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மொத்த ரேடியேஷனை முடிப்பதற்கு நீர் கிருபை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, சீக்கிரத்தில் அவன் சுகதேகியாய் வீட்டுக்கு வர ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வெற்றியோடு கொண்டாடி நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்கள் சபையில் வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். பண கஷ்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் எங்கள் சபையினுடைய கட்டுமான பணியை நாங்கள் ஆரம்பிக்க என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. சீக்கிரத்தில் ஆண்டவரே எங்கள் சபை திறக்கப்பட, எங்கள் சபை மட்டும் அல்லப்பா, உலகத்தில் அனைத்து சபைகளும் திறக்கப்பட, சீக்கிரத்தில் ஆராதனைகள் ஆண்டவரே ஏறெடுக்கப்பட, நாங்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் கண்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த நீ கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் ஒரு விஷயம் உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை கேட்க நாம் கூடியிருக்கிறோம். வேதவசனம் சொல்கிறது, அவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகள் கடந்து வரும்பொழுது தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலங்களில் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே தாகத்தோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி நீங்கள் கடந்து வந்தீங்கன்னு சொன்னால், இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அவருடைய வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில் கடந்து வரும். விடாய்த்திருக்கிற ஆத்துமாக்களை, வறண்டு போயிருக்கிற நிலத்தில் தண்ணீர் ஊற்றுவதை போல ஆத்மாவிற்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை தருவார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. கடந்த வாரத்தில் நாம் உப்பை குறித்து தியானித்தோம். இந்த வாரம் நாம் வெளிச்சத்தை, ஒளியை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். அதற்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடும்படியாக பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்க போகிறோம். சேர்ந்து என்னோடு கூட கண்களை மூடி நீங்கள் செபிப்பீங்களா? ஓ ஜீசஸ், we bless you Lord. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண் அனுதினம் நீ நடத்திடுவே. குயவன்
நாம் தியானிக்கையில் வசனம் தியானிக்கையில் இதயமது ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடச்சும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக இயேசப்பா வழி நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை திருக்கரத்தால் தாங்கி என்னை அப்பா திரு சித்தம் போல் நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணால் அனுதினம் நீ வரைந்திடுமே. அப்பா குயவன் கையில் களிமண்ணை போல ஆண்டவரே காலை எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வணங்க ஆண்டவரே, வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே கடந்து வரட்டும். பெரிய காரியங்களை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. He is a great God. அவரை போல ஒருவர் இல்லை. இந்த காலவெளியிலும் கூட நான் முன்பே சொன்னது போல தொடர்ந்து நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் யூஸ் பண்ண 2 மெட்டஃபோர்ஸ், உவமைகளை, அதாவது கம்பேரிட்டிவா பேசின 2 ஃபிகரேட்டிவ் ஸ்பீச்ல முக்கியமாய் உப்பை குறித்தும் வெளிச்சத்தை குறித்தும் நாம் தியானித்து வருகிறோம். சென்ற வாரம் நாம் உப்பை குறித்து தியானித்தோம். உப்பாகப்பட்டது எப்படி உபயோகமாகிறது, அந்த உப்பினுடைய தன்மை என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்னத்தை மீன் பண்ணாரு என்பதை நம்ம லாஸ்ட் வீக்ல நம்ம பார்த்தோம். ஆகவே உப்பு என்பது ஒரு மனிதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். அவன் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல விலையேற பெற்ற அந்த உப்பு, அது நம்ம சீப் உப்புல நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். அப்படி விலையேற பெற்றவனாய் கர்த்தர் நம்மை மாற்றி அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக இந்த பூமியெங்கும் உலகத்திற்கு உப்பாய் நம்மை மாற்றி அநேகருடைய வாழ்க்கையில சுவையை ஏற்படுத்துகிறவர்களாக, அநேகரை பாதுகாக்கிறவர்களாக, அநேகருக்கு பயனுள்ளவர்களாக, தங்களையே இழக்கிறவர்களாக, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர்களாக கர்த்தர் நம்ம மாற்றுவார் என்று நாம் சென்ற வாரத்திலே பார்த்தோம். இந்த வாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வேற ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். அதே மத்தேயு 5வது அதிகாரத்தில் அதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் என்னோடு கூட வேதவசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் 14வது 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அதில் வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென்.
அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், you are the light of the world. சென்ற வாரத்துல you are the salt of the earth பத்தி பார்த்தோம். இந்த வாட்டி ஆண்டவர் சொல்றார், you are the light of the world. You and I ought to shine the light which God has given us. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிற அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வசனம் ரொம்ப அழகாய் சொல்கிறது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், you are the light and the light is placed in a place where everybody has to see. எல்லாருக்கும் பார்க்கிறபடியான, எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு விளக்காக, ஒளியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். இந்த பூமியில நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாய் மாற வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நிறைய விதமான லைட்ஸ் இருக்கு. இப்ப நாங்க கூட இப்ப இந்த லைவ் பண்றோம், நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம். இந்த ஸ்பெஷலுக்காகவே கிறிஸ்து நானும் போய் நிறைய கடைகளில் போய் லைட்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஒரு ஃபோக்கஸ் லைட் வாங்கி வச்சிருக்கிறோம். என்னன்னா, எப்படியாவது இந்த ப்ரோக்ராம்ல எங்களுடைய முகங்கள் நன்றாக தெரிய வேண்டும் என்று சொல்லி குவாலிட்டி ஆஃப் த அவுட்கம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பல விளக்குகளை வாங்கி இங்க வச்சு அங்க வச்சு நம்ம ட்ரை பண்ணி எடுக்கிறோம். ஏன்னா because we wanted to give a good quality, ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணுகிறோம். இப்ப நிறைய விதமான லைட்ஸ் இருக்கு. இப்ப நீங்க இங்க பார்க்குற மாதிரி லைட்ஸ் நம்ம பார்க்கலாம், ஹெட் லைட்ஸ் பார்க்கலாம், அப்புறம் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்ஸ் பார்க்கலாம், வீடுகளில் இருக்கிற வெளிச்சத்தை பார்க்கலாம், அப்புறம் டெக்கரேஷன்ஸ்க்கு போடுகிற வெளிச்சம், பல விதமான வெளிச்சங்களை நம்ம பார்க்கலாம். இப்ப கிறிஸ்துமஸ்க்கு நிறைய வெளிச்சங்களை போடுவார்கள், நீங்க பார்ப்பீங்க. அது வருஷத்துக்கு ஒரு முறை அந்த வெளிச்சங்களை போடுகிறத நம்ம பார்க்கிறோம். அது ஒரு அக்கேஷனல் லைட், அது அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு மாத்திரம்தான் அந்த லைட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லைட் என்ன செஞ்சிருவாங்க, கலட்டி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் தான் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்மஸ் அந்த தாத்தா அந்த கிறிஸ்மஸ் மரம்லாம் எடுத்து வச்சு அந்த இதில் லைட்டை போட்டு ஸ்டாரை கட்டி வைப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சோன்னா அதை எடுத்து மாற்றி வச்சிருவாங்க. அவ்வளோதான். இட் வில் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் டு கம். அடுத்த வருஷம் வர வரைக்கும் அந்த லைட் வெயிட் பண்ணும். அப்படிப்பட்ட லைட்ஸ் நம்ம இருக்கணுமா? அதே ஆண்டவர் முன்னாடி இல்ல. there are other lights also like flash lights. flash lightsனா டார்ச் லைட் நீங்க எடுத்துப்பீங்க. அந்த டார்ச் லைட் ரொம்ப ஆபத்தான டைம்ல என்ன செய்யும்னா லைட் கொடுக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, இல்ல காட்டுல இருட்டான பகுதியில போகணும் அப்படின்னா அந்த டார்ச் லைட் நமக்கு தேவைப்படும். ஆனா அந்த டார்ச் லைட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த டார்ச் லைட்டை நீங்க எப்பொழுதுமே என்ன செய்யணும், சார்ஜ் போட்டே வச்சிருக்கணும். அந்த டார்ச் லைட் ரொம்ப நேரம் நமக்கு என்ன செய்யாது, வெளிச்சம் தராது. அப்படிப்பட்ட வெளிச்சமா நம்ம இருக்கணுமா? இல்ல. சில நேரங்களில் தெருவில் விளக்கு இருக்கும். அந்த தெருவிளக்கு என்ன செய்யும், இருட்டான நேரங்களில் வழிபோக்கர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதாயும் போக வருகிற வாகனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதாயும் இந்த தெருவிளக்கு காணப்படும். சில லைட் ஹவுஸ்ல நீங்க வெளிச்சத்தை பார்த்திருப்பீர்கள். சுடர் ஒளி வெளிச்சம், ஒரு இடத்துல இருந்து ரொம்ப தூரத்திற்கு அந்த சுடர் போய் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மெரினா பீச்ல அந்த லைட்டை வச்சிருப்பாங்க. அந்த லைட் என்ன செய்யும், உயரத்துல இருந்து அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து அந்த லைட் வெளிச்சம் அடிக்கும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு சிக்னலோட அந்த லைட் அடிக்கும். அப்ப தூரத்தில் இருக்கிற கப்பல் அந்த வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது அந்த வெளிச்சம் என்ன சொல்லும், இங்க துறைமுகம் இருக்கிறது, நீங்கள் என்ன செய்யலாம், துறைமுகத்திற்கு வாருங்கள் என்கிற ஒரு சிக்னல் இந்த கலங்கரை விளக்கம் என்று சொல்லக்கூடிய லைட் ஹவுஸ் என்ன செய்யுது, வெளிச்சமாய் கொடுக்கிறது. அதுதான் கலங்கரை விளக்கம் என்று சொல்வார்கள். அதுல ஒவ்வொரு கலங்கரை விளக்கத்திற்கும் ஒரு சிக்னல் இருக்குது. இந்த லைட் ஹவுஸ் என்ன சொல்லுது, கம் கம் வா. ஏன்னா இங்க என்ன இருக்கிறது, போர்ட் இருக்கிறது. சென்னை போர்ட் இந்த இடத்துல இருக்கிறது. you can come here. இந்த போர்ட்க்கு வரலாம், நீங்க என்ன செய்யலாம், வந்து you can take, you can park அப்படின்னு சொல்லி அந்த போர்ட் இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு மெரினா பீச்ல இருக்கிற லைட் ஹவுஸ் சொல்லுது. சில கிலோமீட்டர் நீங்க தாண்டி போனீங்கன்னா அங்க இன்னொரு
கலங்கரை விளக்கம் இருக்கிறது. எங்க? மகாபலிபுரத்துல. அந்த மகாபலிபுரத்திலையும் ஒரு கலங்கரை வெளிச்சம் இருக்கிறது. அந்த கலங்கரை விளக்கு என்ன சொல்கிறது? நீங்க வராத, ஷோருக்கு வந்துடாத. ஏன்னா இந்த பகுதிகள் பாறைகள் நிறைந்த பகுதியா இருக்கிறபடினால நீ என்ன செய்யக்கூடாது, கப்பல் ஷோருக்கு கடை தட்டி வந்துட்டீங்கன்னா இடிச்சு உடஞ்சு உன் கப்பல் நாசமாயிடும். அப்போ ஒரே வெளிச்சம் தான், ஒரே லைட் ஹவுஸ் தான். ஒரு லைட் ஹவுஸ் வந்து gives a positive come, another light house says do not come. அப்ப வார்னிங் கொடுக்கிற வெளிச்சமாய். அப்ப பல வெளிச்சங்களை நாம் என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். வெளிச்சம் என்று சொன்னால் என்ன, இருள் என்று சொன்னால் என்ன? ரெண்டு விஷயங்களை இங்கே நம்ம பார்க்கிறோம். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருளிலே நடக்காமல் அவர்கள் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அப்ப what is light? Light is something which is opposite to darkness. இருளிற்கு ஆப்போசிட்டா, டார்க்னஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் லைட். இப்ப இந்த ரூம் ஃபுல்லா வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த ரூம்குள்ள டார்க்னஸ் இருந்தது. எப்ப இருந்தது? இந்த வெளிச்சம் வருவதற்கு முன்பதாக இந்த ரூம்ல இருட்டு இருந்தது, இருள் இருந்தது. அப்ப இந்த ரூம்குள்ள வெளிச்சம் வந்தபோது இருளாகப்பட்டது இந்த ரூம்ல இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளது. எப்படி வெளியேற்றணும்? நானும் தம்பியும் சேர்ந்து ஒரு பக்கெட் நிறைய பிடிச்சி வெளிச்சத்தை தூக்கி வெளியே போட்டோமா? இல்ல. when there is light, the darkness automatically leaves. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். You and I are the light of this world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நீங்க வேதாகம புத்தகத்தை திருப்பிக்கிட்டீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே இந்த பூமியின் மெய்யான ஒளி. I am the living light. இந்த பூமியினுடைய வெளிச்சமாய் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவர் வெளிச்சமாய் இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் அவரிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமி அனைத்திற்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அததான் இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்ன செய்யாது, அது மறைந்திருக்காது. அது எல்லாருக்கும் என்ன செய்யும், வெளிச்சத்தை கொடுக்கும். எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல இப்படி நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனம், முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் என்ன செய்யுங்கள், நடந்து கொள்ளுங்கள். முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக இருளின் பிள்ளைகளாக இருளிலே பிடிக்கப்பட்டிருந்த நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்திலே நாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறபடினாலே, அவருடைய வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறபடினாலே வேதவசனம் சொல்லுது, now you are the light of the world. இந்த பூமிக்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்படி இந்த பூமிக்கு நீங்களும் நானும் வெளிச்சமாய் இருக்கிறபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த பூமியில் இருக்கிற அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக, வழிகாட்டியாக நீங்களும் நானும் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார். மத்தேயு 5வது அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்வோம். நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள்.
ஒரு ஒரு லைட்டு, ஒரு அந்த காலங்களில் விளக்கு தானே, எண்ணெயில் தான் விளக்கு வச்சுருந்தாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த எக்ஸாம்பிளை சொல்கிறாரு. அந்த அந்த விளக்காகப்பட்டது என்ன செய்கிறது? எரிகிறது. அந்த விளக்கு தண்டின் மேல் என்ன செய்யப்படுகிறது? வைக்கப்படுகிறது. அந்த விளக்கை கொளுத்தி யார் என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு டேபிளுக்கு கீழேயோ கட்டிலுக்கு கீழேயோ மறைவிடத்திலே வைக்க மாட்டாங்க. அந்த விளக்கு தூக்கி விளக்கு தண்டின் மேல் வைப்பாங்க. ஏன் விளக்கு தண்டின் மேல் வைப்பாங்க? ஏன்னா அந்த விளக்கு அந்த அந்த ரூம்ல இருக்கிற எல்லாருக்கும் என்ன செய்யணும்? வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். We have to give light to everybody. எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இருளின் அதிகாரத்தில் இருக்கிற இந்த ஜனங்களை, இருட்டில் இருக்கிற மக்களை மீட்கும்படியாக, அவர்களை பாதாளத்தின் கட்டுகளில் இருந்து வெளியே எடுக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வெளிச்சத்தை அவருடைய ஒளியிலிருந்து நமக்கு தந்திருக்கிறார். See, it is one of the greatest என்ன சொல்றது, ஒரு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உங்களை வெளிச்சமா நான் மாத்துவேன்னு சொல்லல. அது சொல்றாரு, you are the light. நம்ம லாஸ்ட் வீக் சொன்னது போல, you are the salt. உன்னை சால்ட்டா நான் மாத்துவேன். இல்ல சால்ட்டா மாறுற ப்ராசஸ்ல நீ இருக்கிறன்னு ஆண்டவர் சொல்ல. You are the salt. You are the light. நீங்கள் வெளிச்சமா இருக்க, நீங்கள் ஒளியா இருக்கிறீர்கள். அப்ப உங்களுடைய வெளிச்சம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா ஜனங்களுக்கும் பிரகாசிக்க வேண்டும். நீங்கள் ஒளியிலே நடக்க வேண்டும். உங்களை பார்க்கிறவர்களும் என்ன செய்ய வேண்டும்? ஒளியிலே நடக்க வேண்டும். Whoever follows you will have a clear sight. நான் தெளிவான வழியில நடப்பேன். என்னை பின்பற்றுகிறவர்களை நான் தெளிவான வழியிலே நடத்துவேன். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். They don't walk in a straight line because they don't know where to go. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் ஒளி இல்லை. எங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அந்த இடத்திலே ஒளி இருக்கும், அந்த இடத்துல லைட் இருக்கும். லைட் இருக்கும் பொழுது அந்த இடத்துல கிளாரிட்டி இருக்கும், அந்த இடம் தெளிவா இருக்கும், அந்த இடம் ரொம்ப இனிமையாக இருக்கும். வேதவசனம் சொல்கிறது, சங்கீதக்காரன் பாடுகிறான், உம்முடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. ஆண்டவர் சொல்கிறார், என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே.
ஆண்டவர் சொல்றார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்ப ஆண்டவரை பின்பற்றி ஒளியில நடக்கிற நாம் we will walk in the truth. ஆண்டவருடைய வழிகள்ல, அவருடைய preceptsல நம்ம நடப்போம். Because I am clear, I can see what is right there. சொல்றார், உம்முடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். So when you walk in the light, when you have a clear view, you will go in the right path, you will lead people in the right path. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரெக்ட். நல்லா கவனிங்க. நான் ஒளியின் பிள்ளையாய் இருக்கும் பொழுது, என் ஆண்டவருடைய ஒளியை நான் பெற்று நான் பிரகாசிக்கும் போது ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன தெரியுமா? I will walk in the truth. நான் சத்தியத்துல நடப்பேன். When you have the light, you will walk in the truth of the Lord. ஆண்டவருடைய வேத வசனத்தின் உண்மைகளை புரிந்து சத்தியமாய் நீங்க நடப்பீங்க. யாராவது ஒருத்தன் ஒரு கள்ள விஷயத்தை, ஒரு தவறான விஷயத்தை, ஒரு ராங் டீச்சிங்க, ஒரு கள்ள போதனையை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது நீங்க சொல்வீங்க, எப்படி இது ஒரு நல்ல வெளிச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த சைடில் ஒரு பாம்போ, ஒரு பல்லியோ, பூரானோ, சரியான ஒரு விஷயம் இல்லாத ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஐயோ இது ஆபத்து என்று விலகுகிறது போல, ஆண்டவருடைய சத்தியத்துல, ஆண்டவருடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் நடக்கும் பொழுது you will be easily able to identify things that are false. கெடுதலான கெட்ட காரியங்களை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற இடத்துல கர்த்தர் உங்களை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் you will be able to walk in the straight line. ஒரு தெளிவான பாதையில கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போவார். You will have a reformed life. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் காணப்படும். வெளிச்சத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் காணப்படும். எதுல மாற்றம் காணப்படும்? நம்முடைய உடையில மாற்றம் இருக்கும். The way you dress, modest dress, என் உடை, என் நட, என் பேச்சு, my behavior, இதுல எல்லாம் எனக்கு மாற்றங்கள் ஏற்படும். என்னை பார்க்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் இவர் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை அறிந்து கொள்வார்கள். என்னை பார்க்கிற உலகத்தார் they will know that this is light because I will be bright shining. என் ட்ரெஸ்ல இருந்து, என்னுடைய உணவுல இருந்து, என்னுடைய உடையில இருந்து, என்னுடைய பிஹேவியர்ல இருந்து எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை நான் பார்க்க முடியும். என் ட்ரெஸ்ல மாற்றம் இருக்கும், என் பேச்சு, என் லாங்குவேஜ்ல மாற்றம் இருக்கும். சில பேரை பார்த்துருக்கிறீங்களா, ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க, நான் வெளிச்சத்தின் பிள்ளைன்னு சொல்லுவாங்க, வாயை திறந்தா நல்ல வார்த்தை வராது. If you are walking in the light, your clothes, your language will be pure. உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வராது. உன் வாயிலிருந்து ஆசீர்வாதமான ஊற்று, ஆசீர்வாதமான வார்த்தை வரும். Because you are the children of light. நீ ஒளியின் பிள்ளையாய் இருக்கிறாய். உன்னை படைத்த ஆண்டவர் மெய்யான ஒளியா இருக்கிறார். So when I follow the Lord Jesus Christ, what happens in my life? அவருடைய வெளிச்சத்திலே நான் நடப்பேன், அவரை போல நான் மாறுவேன், அந்த சத்தியத்தில் நான் நிலைத்தவனாய் காணப்படுவேன். ஒருத்தரையும் கண்டம்னேஷன் வாயிலிருந்து என் வாயிலிருந்து வராது. ஜட்ஜ்மெண்டல் என் வாயிலிருந்து வராது. ஊழியக்காரனுக்கு விரோதமா என் வாய் பேசாது. கள்ள காரியங்களை சொல்லாது. என் வாய் பொய் சொல்லாது, மாத்தி பேசாது. ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் அதை கரெக்டா செய்யும். Because I am walking in the light. நான் வெளிச்சத்திலே நடக்கிறேன். வெளிச்சத்தில் நடக்கிறவன் ஜெபிக்கிறவனாய் இருப்பான். மத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனம், மத்தேயு 6வது அதிகாரம் 5-6, 1 கொரிந்தியர் 14-16, எல்லாவற்றிலும் தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கிறவனா இருப்பேன். எல்லாவற்றிலும் பிதாவை பார்க்கிறவனாய் நான் இருப்பேன். நான் கொடுக்கிறவனா இருப்பேன். When I walk in light, I'll be a person of giving. 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனம், தீத்து 1வது அதிகாரம் 7வது வசனம், நான் ஆண்டவருக்கு உதாரத்துவமாய் கொடுக்கிறவனாய் இருப்பேன். என்னுடைய எல்லா காரியத்திலும் நான் கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ளவனாய் இருப்பேன். இது ஃபர்ஸ்ட் மீ, என்னுடையது.
நம்பர் 2, நான் ஒளியிலே நடக்கும் பொழுது, நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருக்கும் பொழுது, நான் ஆண்டவருடைய வெளிச்சத்தை பெற்று நடக்கும் பொழுது, செகண்ட் திங் என்ன நடக்கும்னா, இட் இஸ் நாட் ஒன்லி மீ, ஐ அம் வாக்கிங் இன் தி பாத் ஆஃப் ட்ரூத். வெளிச்சத்தில் இல்ல, என்னை பின்பற்றுகிற, என்னை ஃபாலோ பண்ற, நான் யார் யாருக்கெல்லாம் வழிகாட்டனோ அவர்கள் எல்லாரையும் நான் ஒளியிலே நடத்துகிறவனாய் காணப்படுவேன். குருடனுக்கு வழிகாட்டுவதை போல அல்ல, வெளிச்சத்திலே இருக்கிறவர்கள் நீங்களும் நானும் அநேகரை வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வருகிறவர்களாய் மாறுவோம். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பருமக்காக தானே ஐயா, இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பருமக்காக தானே ஐயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதானே அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். அவமானம் நிந்தை சிலுவைதானே அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காகத்தானே ஐயா. இந்த ஒளியில நீங்களும் நானும் நடக்கும் பொழுது, இந்த ஒளியில ஜனங்களை நான் கொண்டு வரும் பொழுது, I will become a powerful person. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கர்த்தர் உங்களை வல்லமையுள்ள ஒரு மனிதனாய் மாற்றுவார். When you walk in the light, when you lead people into light, you will be a powerful person because you are the light. You are power generator. ஒரு பவர் ஜெனரேஷன் மாதிரி இருக்கும் உங்களுக்குள்ள. Because you receive the light from Christ. கிறிஸ்துவினுடைய ஒளி உங்களுக்குள்ள வரும் பொழுது, when the light comes upon you, arise, you will shine. எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன் மேல் உதித்தது. It is like that. When the light of the Lord comes upon you, you will arise and shine. It is powerful. அது ஒரு வல்லமையான காரியமா. You will have the spirit of Christ. கிறிஸ்துவினுடைய ஆவி உங்களுக்குள்ள வரும். He will pull you up. உங்களை தூசிலிருந்து தட்டி தூக்கி எழுப்பார். To walk in the ways of the Lord. ஆண்டவருடைய வழிகளில் நடப்பதற்கு கிறிஸ்து உங்களை நடத்துவார். It will be a powerful life. அடுத்து என்ன நடக்கும்? Lord will help you to project the light to so many people. அநேகருக்கு ஒளி வீசுகிறவர்களாக உங்களை பார்த்த உடனே அப்படியே உங்களிடத்திலே கடந்து வருவார்கள். இந்த வெளிச்சத்தை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் ஒன்று இருக்கு. இப்ப உலகத்திலேயே இது வரைக்கும், இப்ப ரீசெண்டா அது ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு, பட் இது வரைக்கும் உலகத்திலேயே the fastest traveler is the light. வேகமாய் கடந்து போகிறது வந்து லைட். அந்த லைட்டுடைய ஸ்பீட் என்னன்னா 1,86,000 மைல் பர் செகண்டுக்கு போமா. எப்படி? 1,86,000 மைல் ஒரு செகண்ட். இது என்னன்னா, the speed is it could circle the earth 7 times in 1 second. ஒரு செகண்ட்ல இந்த பூமியை 7 வாட்டி என்ன செஞ்சிடலாம்? சுத்தி வந்துடலாம். 1,86,000
86,000 மைல் வேகத்திற்கு இந்த பூமியால் இந்த வெளிச்சம் செய்யும். பூமி that much is the power light has, and God says you are the light. அவ்வளவு பவர் அந்த லைட்டுக்கு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அந்த ஒளியாய் இருக்கிறீர்கள். அந்த பவர்ஃபுல் ஒளியை நீங்க என்ன செய்யணும்? எல்லாருக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதை மறைச்சு வச்சிடக்கூடாது. கிறிஸ்துமஸ் லைட் மாதிரி அதை அங்க வச்சுட்டு அங்க கலெக்டர். சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த வெளிச்சம் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அந்த ஒளி வீசும். சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் பிரகாசமா இருக்கும் ஒளி. And then when you go off from church, அதுக்கப்புறம் ஒளி இருக்காது. அந்த ஒளி வந்து கட்டில் கட்டில போயிடும். It will come after next Sunday. வல்லமை உண்டு உண்டு பாட்டோம்னா ஒளி வந்துடும் பயங்கரமா. அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். அந்த இரத்தத்தில் இருக்கிற வல்லமை it comes into you and God says it turns you into the light. அவ்வளவு பவர்ஃபுல் லைட். அந்த லைட் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அவர் தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து அந்த கிறிஸ்துவினுடைய பிரகாசத்தின் ஒளி it gets into you, it penetrates into you. உங்க வாழ்க்கைக்குள்ள அது கடந்து வரும். When it comes to your life, it will change your life and it will change people who look into you. உங்களை பார்க்கிறவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும். It will change people's life. ஆண்டவர் அவங்க கிட்ட வரும்பொழுது, உங்ககிட்ட வந்து பார்க்கிற, கண்ணீரோடு உங்ககிட்ட வருகிற, உங்ககிட்ட வந்து பிரச்சனைகளை சொல்லுகிற, உங்ககிட்ட வந்து கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையையும் ஒளி மாற்றும். It will transform people's life. It will transform. சில நேரத்தில் நானே ரொம்ப வேதனையோடு இருப்பேன். நம்மெல்லாம் ரொம்ப வேதனையா இருப்போம். அந்த வேதனையான சூழ்நிலையில் இன்னொருத்தனுடைய வேதனையை மாற்றுறதுக்கு கர்த்தர் உங்க வேதனையை பயன்படுத்துவார். God will use your situation to change another person's life. உங்க வலியை வச்சு இன்னொருத்தரோட வலியை கர்த்தர் மாற்றுவார். இது எப்படி மாற்ற முடியும்? அதான் ஆண்டவர். He can use your situation. All you have to do is you have to give it to him. அவருடைய ஒளியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. You will be able to change people's life. அதான் இங்க வேதவசனம் சொல்லுது. விளக்க கொளுத்தி என்ன செய்ய மாட்டாங்க? மரக்கால்ல மூடி வைக்க மாட்டாங்க, விளக்கு தண்டு மேல வைப்பாங்க. அப்ப அது என்ன செய்யும்? வீட்டில் உள்ள அனைவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அனைவருக்கும், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு, உங்க சர்ச் மெம்பர்ஸுக்கு, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எப்படி சால்ட் பிரயோஜனமா இருக்குமோ அதே மாதிரி இந்த லைட் என்ன பண்ணும்? அநேகருக்கு யூஸ்ஃபுல்லா கர்த்தர் மாற்றுவார். உன் லைஃபை கர்த்தர், நீ நினைக்கலாம் என் லைஃப்னால என்ன பிரயோஜனம் இருக்கு, என் லைஃப்னால ஏதாவது பயன் இருக்கா? God says I will make your life challenging and powerful. உன் வாழ்க்கையை பயங்கர சேலஞ்சிங்கா, வாழ்க்கையை பவர்ஃபுல்லா ஆண்டவரால மாற்ற முடியும். கூடாதது, go to E dear, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே.
மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால், சொல்லுவோமா? மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால். சில நேரம் நினைக்கலாம், இது எப்படி சாத்தியப்படும் சார்? என் லைஃபே ஒரு ஹோப்லெஸ் லைஃபா இருக்கு. எனக்கு சரியான படிப்பு இல்லை, எனக்கு சரியான ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை, சரியான தங்க வீடு இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை. என் வாழ்க்கை எப்படி மாற்றப்படும்? நான் எப்படி அநேகருக்கு பிரயோஜனமா இருப்பேன்? ஆண்டவர் சொல்றாரு, your life is going to be useful for so many other people. ஆண்டவர் ஆபிரகாம் அனுப்பிச்சு சொல்றாரு, நான் உன் மூலமா பூமியில் இருக்கிற அனைத்து ஜாதிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். My dear friends, என்ன கேட்டுட்டு இருக்கீங்களா? ரெண்டு விஷயம் சொல்றார். God has kept you as a salt and light to this earth. இந்த பூமியில உங்களை salt and light ரெண்டுமே நீங்க கவனிச்சீங்கன்னா, சால்ட் ஷேக்கர்ல இருந்ததுன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. சால்ட்ட ஒரு மூடியில ஜாடியில வச்சிருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. லைட்ட மரக்கல்ல மூடி வச்சிருந்தா, இதுதான் ஆண்டவர் கரெக்டா சொல்றாரு. நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இது ரெண்டும் சால்ட் வெளியே வரணும், லைட் மேல போய் இருக்கணும். When salt comes out, it will become taste to people. When light comes out, it will be useful for so many other people. அந்த வீட்ல இருக்கிற அனைவருக்கும் அது ஆசீர்வாதமாய் மாறும். அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு மனுஷிக்கும், அந்த தெருவுல இருக்கிற, நீ ஒரு தெருவுல இருக்கிறியா, உன் தெருவுல உன்னை ஆசீர்வாதமா கர்த்தர் மாத்துவார். எந்த ஏரியா, சென்னையில இருக்கிறீங்களா, சென்னையில இருக்கிற பூந்தமல்லியில இருக்கிற மக்களுக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமா மாத்துவார். வேலூர்ல இருக்கிறீங்களா, குவைட்ல இருக்கிறீங்களா, எந்த தேசத்துல இருந்தாலும் உன் தேசத்திற்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமா மாற்றுவார். If you receive the light from Christ, கிறிஸ்துவினுடைய வல்லமையின் வெளிச்சத்தை நீங்க மேல வாங்கிக்கிட்டீங்கன்னா, give E minor dear, கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்தை நீங்க மேல இருந்து வாங்குனீங்கன்னா, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவேன். வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவேன். வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவேன். அவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அதட்டி விட்டேன் கசப்புக்களை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. வல்லமையின் ஆவியானவர் எனில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது, அவருடைய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில கடந்து, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், you will transform. Number 2, you will transform people around you. உன்னை சுத்தி இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமா நீ மாறுவ. ஒருவேளை நீ கேள்வி கேட்கலாம், இது நடக்குமா, இது சாத்தியப்படுமா, என் வாழ்க்கையே மோசமா இருக்கு, நான் என்னைக்கு அடுத்தவனுக்கு சாட்சியா மாறுவேன்? ஆண்டவர் சொல்றாரு, do not doubt. Do not doubt. God says, when the light shines upon you, கிறிஸ்துவினுடைய ஒளி உன் மேல் பிரகாசிக்கும் பொழுது, இயேசுவின் ஒளி உன் வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது, வாழ்க்கையினுடைய அனைத்து காரியங்களும் மாற்றப்படும். ஆமென். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா நீ மாற்றப்படுவாய். அநேகர் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுவார்கள். அதுதான் சீக்ரெட் ஆஃப் பிளெஸிங். வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் பிளெஸிங்? சீக்ரெட் ஆஃப் பிளெஸிங் என்ன தெரியுமா? அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமா மாறுவீங்க. நீங்க பெருசா வீடு கம்பள இது கட்டி பெருசா கார் பங்களா வாங்குறதுல பிளெஸிங் இல்லை. அது அம்பானி கிட்ட தான் இருக்குது, நிறைய பேர்கிட்ட இருக்கு. அது பிரச்சனை, அது ஆசீர்வாதம் இல்லை. சின்ன நிலையில இருந்தாலும் உங்களை கொண்டு அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா அதுதான் ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். To be a blessing to so many. If you are light, you will not be only light under a table. You will come out. மலை மேல இருக்கிற பட்டணம் மாதிரி
அவ்வளோ பேருக்கு வெளிச்சத்தை ஹோப் கொடுக்கிறோம்னா, வெளிச்சம் வந்து இட் கிவ்ஸ் ஹோப் டு so many people. ஒரு காரிலான பாதையில நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹோப் வரும். அப்பா, எனக்கு வெளிச்சம் இருக்குடா, எனக்கு வெளிச்சம் இருக்கு. ஐ எம் கான்ஃபிடென்ட். அநேகருக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கிறவங்களா நீங்க மாறுவீங்க. அநேகருக்கு நம்பிக்கை வருகிறவர்களாக நீங்க மாறுவீங்க. உங்களுக்கு நம்பிக்கை வரும், அநேகருக்கு நம்பிக்கை வருகிற நிலையில கர்த்தர் உங்களை வைப்பார். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில கைவிடப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஹோப்ஃபுல்லா உன்னை மாற்றுவார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களே, உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். You are going to be a light of this world. அநேகருக்கு ஹோப் கொடுக்கிறவனா, அநேகரை சேலஞ்ச் பண்றவனா, அநேகரை இன்ஸ்பயர் பண்றவங்களா கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்க வாயை திறந்து பேசும்பொழுது அநேகருடைய வாழ்க்கையில நம்பிக்கையின் ஒளி பிறக்கும். விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? God is telling to tell you that you are going to turn into a blessing to so many people because you are the light of the world. Not just the light of the world, you are the child of the true light. அவரே உண்மையான ஒளி. எங்க பார்க்கிறோம்? யோவான் 8வது அதிகாரத்தில் சொல்ல, நானே உண்மையான மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி, உண்மையான ஒளியின் பிள்ளை நான். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஒளியாகப்பட்டது அநேகருக்கு பிளெஸிங்க கொண்டு வரும். Oh my God, God is going to turn you a blessing. And you know what happens? ரெண்டு விஷயம். மூணாவது ஒரு விஷயம் நடக்கும். அது என்னன்னா, you will start doing good to so many people. உங்க வாழ்க்கையில நன்மை அநேகருக்கு கடந்து வரும். உங்க வாழ்க்கையில நற்கிரியைகள் உண்டாகும். You will start doing good to so many people. நீங்க போகிற இடமெல்லாம் நன்மை நடக்கும். நீங்க போகிற இடமெல்லாம் நன்மை செய்கிறவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் வாயை திறந்து பேசும் பொழுது நன்மையான வசனிப்பு உங்க வாயிலிருந்து வரும். உங்க வாயிலிருந்து ஆசீர்வாதமான காரியங்கள் வரும். உங்க வாயிலிருந்து blessing வரும். ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல மரணத்தின் கட்டில இருக்கிற ஒருத்தனுக்கு, மரித்து கொண்டு இருக்கிற ஒருத்தனுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறவனாய் கர்த்தர் உங்களை வைப்பார். Do you believe that? Because Bible says that. அநேகர் உங்கள் நற்கிரியைகளை இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பு அப்ப என் வெளிச்சம் அவர்கள் முன்பு பிரகாசிக்கிறதுனா என்னன்னா, it ultimately brings glory to God. How? By seeing the changed life. என் வாழ்க்கை மாற்றப்பட்டதினாலே என் வாழ்க்கையில ஏற்படுகிற கனிகள், என் வாழ்க்கையில ஏற்படுகிற நற்கிரியைகளாகப்பட்டது என்ன செய்யும்? அநேகருக்கு நன்மை செய்து அவர்கள் வாயிலிருந்து பிதாவுக்கு மகிமை கொண்டு வரதா மாறும். அல்டிமேட் லைஃப், நம்ம வாழ்க்கையினுடைய அல்டிமேட் கோல் இங்க நிறைவேற்றப்படும். என்னது? நான் எதை செய்தாலும் என் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு மகிமை கொண்டு வருகிறதா மாறணும். What is my ultimate goal in my life is to bring glory to God, and that is what happens here. I keep experiencing God. I keep praising God. I keep glorifying God. I keep magnifying God. I keep doing good to people. When people see that and they praise God, நான் செய்கிற நன்மை, நான் செய்கிற நற்காரியங்களை பார்த்து என் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறுவோம். அநேகர் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி பாடுவாங்க. ஓ, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில கர்த்தர் உங்களையும் என்னையும், உங்க ஊழியத்தையும் கர்த்தர் மாற்றுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஊழியனே, உன் வாழ்க்கையை கர்த்தர் எடுத்து மாற்றுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். He is going to change your life. He is going to change your life from an ordinary person to an extraordinary person. சாதாரணமான ஒண்ணா இருக்கிற அசாதாரணமா கர்த்தர் மாற்றுவார். இடிந்து போயிருக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் இடிச்சு கட்டி எழுப்பார். வாழ்க்கையில தேவ ஒளி கடந்து வரும். மெய்யான ஒளியினுடைய பிரகாசம் வாழ்க்கையில வந்து உன்னைய ஒளியா ஆண்டவர் வைப்பார். His light shall shine upon you. அவருடைய பேரொளி உன் மீது வீசும். அந்த பேரொளி ஆகப்பட்டது உன் வாழ்க்கையை மாற்றும். உன் கூட இருக்கிற வாழ்க்கையை மாற்றும்.
அநேகர் உன் வாழ்க்கையை பார்த்து கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருகிற இடத்துல கர்த்தர் உன் வாழ்க்கையை கொண்டு போய் வைப்பார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறவனா கர்த்தர் உன்னை மாற்றுவார். அநேகர் உன் வாழ்க்கையை பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவாங்க. ஓ ஜீசஸ், இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்கிறவராக இருக்கிறார், இந்த மனுஷனை எப்படி ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி உங்க வாழ்க்கையை என் வாழ்க்கையை பார்த்து கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருகிற சூழ்நிலையில கர்த்தர் உங்களை வைப்பார். ஜீசஸ், we bless you Father. கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். ஆண்டவரை என்னையும் அப்படி மாற்றுங்க, என் சுத்தி இருக்கிற என் ஜனங்களை மாற்றுங்க. ஓ thank you Father. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆண்டவர் உங்களை ஆண்டவர் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார், உங்களை உப்பா வைத்திருக்கிறார், அநேகருக்கு பயனுள்ளவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல காலவேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், நற்கிரியைகளை செய்கிறவர்கள், அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் மாற வாழ கர்த்தர்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துகிற நிலையில எங்க வாழ்க்கை மாறட்டும்பா, எங்க வாழ்க்கை பிரகாசிக்கட்டும். அநேகருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, அநேகர் ஒளியினிடத்தில் வருகிறவர்களாக எங்க வாழ்க்கை மாறட்டும்பா. நான் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹோப்லெஸ் கண்டிஷன்ல இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படாதான்று இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய மெய்யான ஒளி கடந்து வரட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும், வாழ்க்கை உருவாக்கப்படட்டும். உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான், பலவீனன் என்று சொல்லாமல் வான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று
சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். நீ சொன்னால் எல்லாம் ஆகும். உம் சொல்லால் என் ஜீவன். ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பார்த்து பாடுவோம். ஆண்டவரே, உம் சொல்லால் எல்லாம் ஆகும். உம் சொல்லால் என் ஜீவன் வாழும். உம் கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தால் உம் உள்ளம் வாடும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உம்மை பலவீனன் இல்லை, நாங்கள் பலவானாய் மாறுவோம். வெளிச்சம் எங்க மேல கடந்து வரட்டும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றணும்ப்பா. Thank you Lord Jesus for this time. Thank you for your word. Thank you for this beautiful time of worship, prayer and the word. உம்முடைய ஆராதனைக்காக, ஜெபத்திற்காக, திருவசனங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதிலும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆபத்தான பகுதிகளில் வேலை செய்கிறவர்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆபத்தான பகுதிகளில் வாகனங்களை ஓட்டி போகிற உடைய பிள்ளைகளுக்கு உங்களை கரங்களை தருகிறோம். ஆபத்தான பகுதிகளில் ஹாஸ்பிட்டல்ஸில் ஆண்டவரை வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் திருசமூகத்தில் நாங்கள் தருகிறோம். சபை மக்களை தருகிறோம். ஆண்டவரே ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற பீப்புளை தருகிறோம். இயேசு நாமத்தில் முத்திரையிடுகிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும், அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் பரியந்தம் கூட இருப்பதாக. Amen. Hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, 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 amen, amen, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, amen. துதி கனம் மகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே.
எல்லாமுமே, ஓ எல்லாமுமே துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹalleluya ஆமென் அல்லேலூயா, ஹalleluya ஆமென் அல்லேலூயா, ஹalleluya ஹalleluya அல்லேலூயா 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 ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. Amen. May God bless you. Thank you very much for joining us today. கர்த்தர் உங்களை பூமிக்கு உப்பாயும் ஒளியாயும் வைப்பார். அநேகர் உங்களுடைய வெளிச்சத்தை பார்த்து கிறிஸ்துவண்டை வருவார்கள். அநேகர் உங்கள் நற்கிரிகளை பார்த்து பிதாவுக்கு மகிமை செலுத்துவார்கள். God bless you and have a great week. Thank you very much.